பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. செல்வி அக்கா அக்கான்னு இங்கே கூப்பிட்டுட்டே வராங்க. அதை கூட கவனிக்காமல் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னக்கா ஆச்சு? கிச்சனில் உங்களை தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் எதாவது புது டிஷ் சொல்லித்தரேன்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க. என்னாச்சுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அமிர்தா என்னாச்சு அக்காவுக்கு அப்படின்னு தெரியலைங்க, வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு தான் நினச்சி அழுதுட்டுருப்பாங்கன்னு இருக்குது. அக்கா என்னாச்சுங்கக்கா, என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு. செல்வி, ஒன்றும் என்னால் முடியல, வீட்டில் ரொம்ப இதாக பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இனியா ஒரு பக்கம் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிகிட்ருக்குறா. அத்தையும் அவரும் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்கக்கா, அவங்க ரெஸ்டாரண்ட்டை பற்றி அதுக்கப்புறம் ஏதாச்சும் அது பேசுனாங்களா? இன்னும் பேசலை. அது என்ன வழியில் இருக்குன்னு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இவங்க இந்த ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்காக தான் இனியாவை கல்யாணம் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இவங்க இதை புரிஞ்சுக்காம தாம் தூம்ன்ட்டு இருக்காங்க. என்னை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு, எனக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செல்விகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அக்கா, நீங்கள் இதை பற்றி யோசிக்காமல் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை செல்வி, எப்படி என்னை செய்ய சொல்லுற அப்படின்னு சொல்லி, ஏன் ஆகாஷை பற்றி நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கிறப்ப, ஏன் ஆகாஷை நினைக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி செல்வி கேட்க, பாக்கியா கேட்க, இல்லைக்கா, நீங்கள் ஆகாஷை பற்றியெல்லாம் நினைக்க வேணாம், நீங்கள் இனியாவை பற்றி மட்டும் நினச்சி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. நல்ல வசதியான இடம், வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் இனியா இன்னும் படிக்கணும், பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம். இனியாவும் அப்படி தான் ஆசைப்பட்றா. ஆனால் இவங்க 2 பேரும் தான் புரிஞ்சுக்காமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்ல, இல்லைக்கா, இனியா அவங்க பெரிய குடும்பம்னு சொல்கிறீங்க, அவங்களோட பிஸ்னஸை கூட எடுத்து நடத்தலாமல்ல, அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணி வைங்க. ஆகாஷ் ஏதோ படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தா கூட ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவன் ஃபெயிலும் ஆகிட்டா. அதனால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஏதோ ஒன்று அமைய போயிடும். நீங்கள் இனியாவை மட்டும் நினச்சி பார்த்து அவனுங்க. நீங்கள் ஆகாஷ் எவ்வளவோ நல்லதெல்லாம் நினச்சி பார்த்து அவனுக்கு நல்லதெல்லாம் செஞ்சிட்டீங்க. அவன் எட்டாத கனிக்கு ஆசைப்பட்டுட்டா. அதனால் அவனை விட்டுருங்க. நீங்கள் இதை மட்டும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா செல்வி சொல்கிறான். இங்கே கோபி ஒரு பக்கம் இனியாவை கூட்டிகிட்டு போய் நிதிஷை அறிமுகப்படுத்தி ரெஸ்டாரண்ட்டில் பேசிட்டு ஆகாஷ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே எதுக்குங்கப்பா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி இனியா கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் பிரச்சனை பண்ணவேலாம் வரல, அன்னைக்கே தெரியாமல் பிரச்சனை பண்ணிவிட்டேன், அவனை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை கூப்பிட்டு பேசுகிறப்ப, நாங்கள் உள்ளே பேசலாமான்னு சொல்லி ஆகாஷ் கேட்க, வாங்க அங்கிள்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுகிறப்ப, இனியாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு தெரியுமான்னு. தெரியும், அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீ இருக்கியா அப்படின்னு. ஆமாம், உன்னை விட வசதியான இடத்துல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு, அதனால் இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். நீ இனியாவை மறந்துடு. நீ அவள் இனியை உன்னையே நினச்சிட்டே இருக்கிறா. நீ ஐஏஎஸ் ஆயிருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நீ அதுலேயும் ஃபெயில் ஆகிட்ட. அதனால நீ மறந்துட்டு இனியாவை சந்தோஷமாக கல்யாணம் பண்ண சொல்லி நீ சொன்னீன்னா தான் அவள் செய்வா. நீ சொல்லுன்னு சொல்லி கம்பல் பண்ணி சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆகாஷ் இருந்துக்கிட்டு, ஆமாம், நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நல்ல முறையாக படித்து ஐஏஎஸ் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், அதனால் இனியா நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இனியாவிட்ட இனியா என்னை மறந்துட்டு நீ நிதிஷை கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக இருன்னு அவன் மனசில் அழுதுகிட்டு இனியாக்கிட்ட சொல்ல, இனியாவும் அழுதுகிட்டு எதையுமே பேச மாட்டேங்கிறான். இங்கே ஒரு பக்கம் சுதாகர் ஃபேமிலி இனியாவுக்கு தேவையான கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவையிலேருந்து ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு பாக்கியா வீட்டுக்கு கொண்டு வராங்க. பாக்கியா வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாக்கியாவுக்கு மனசே இல்லை. என்னடா வந்துட்டாங்களேன்ட்டு, வாங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு, தண்ணி சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியா பேச, சுதாகர் வேணாம், இப்போதைக்கு இப்போ தான் நாங்கள்லாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுங்க, அமிர்தா ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டு, அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப, கோபி எல்லாமே நல்லா இருக்குது, பரவாயில்ல, இதெல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டியது நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கோபி கேட்க, இல்லை எங்கள் மருமகளுக்கு நாங்கள் செய்கிறோம், நீங்களாம் ஒன்றும் செய்ய வேணாம், அதே இது ரிசப்ஷனுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சுதாகர் நீங்கள் நல்லா சமைப்பீங்களா மேம், புது டிஷ்ஷெல்லாம் யோசிச்சு உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் செய்வீங்களா, அதனால் இந்த 2 பேர்த்து கல்யாணத்தில் இந்த எல்லாரோட சமையல் பொறுப்பே உங்களோட தான், நீங்கள் என்ன டிஷ்ஷு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சுதாகர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிதிஷோட எல்லா சுயரூபத்தையும் தெரிஞ்சுட்டு எழில் அவங்க அம்மாட்ட சொல்ல,
இந்த நிச்சயம் நிற்க போகுது. இதெல்லாம் தெரிஞ்சு கோபி எங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களா? நாங்களும் அக்கம் பக்கம் விசாரிக்காமல் பணக்காரங்கன்னு சொல்லி நாங்கள் ஏமாந்துட்டோம். என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுக்க இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கோபி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க.